ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த கால வேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் அமைவதாக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோபு 42வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல யோபு ஜெபிப்பதாய் சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கும் போது ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பது அவ்வளவு நிச்சயமா இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது யோபு பிசாசால் சோதிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்தவராய், இன்னும் நண்பர்களால பகைக்கப்படுகிற சூழ்நிலையில வந்தபோது கூட தேவனிடத்துல நம்பிக்கை உள்ளவராய் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அவர் இப்படி சொல்லுகிறார்: அப்பா, நீங்க சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய நினைத்தீங்களோ அது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று விசுவாசமாய் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில நீங்களும் நாடும் கூட அப்படி சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவேளை ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்திற்காக நெடுநாள் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறவர்களாய் இருந்திருக்கலாம். தேவனிடத்துல நம்பிக்கையோடு கூட இந்த கால வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க: அப்பா, நீங்க சகலத்தையும் செய்ய வல்லவர், இந்த ஒரு காரியத்துல அற்புதங்களை செய்ய உமக்கு முடியும் ஆண்டவரே, சீக்கிரத்துல இது ஒரு அற்புதங்களை நீங்க செய்வீங்க என்று சொல்லி யோபுவை போல நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால், வசனம் 42வது அதிகாரம் கடைசி வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: யோபு இழந்தர் எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பிக்கலாம். தேவன் உங்க வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களாய் இருப்போம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில யோபுவை போல நாங்களும் நம்பிக்கையோடு சொல்லுகிறோம் ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில சகலவற்றையும் நீ நேர்த்தியாய் செய்வீராக நாங்க செபிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக யாராவது உடைய சமூகத்துல கேட்டுக்கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல அந்த தடைப்பட்ட நன்மைகள் இந்த புதிய நாளில அவர்களுக்காய் உண்டாவதாக நாங்க செபிக்கிறோம். யோபுவை போல இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து அவர்களை கனப்படுத்துங்க, உயர்த்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதாக இயேசுவின் நாமத்துல நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நன்மையின் நாளாய் அமைவதாக. ஆமென்.